morning and welcome to the first masterclass session of the 19th Chennai Sarvadesa Thiraipada Vizha. Almost ஒரு 20 வருஷமா வந்து அவரோட டைரக்ஷன், ஆக்டிங் ஸ்கில்ஸ், அவரோட ஆடல், பாடல், எழுத்து எல்லாத்தையும் வச்சு நம்மளை கலக்கிட்டு இருக்காரு. So thank you so much sir for being here today. Thank you உங்களோட டைம் ஒதுக்கி வந்து சார். ஸோ இப்போ இந்த வருஷம் 2021 வந்து உங்களுக்கு ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா பேண்டமிக் ஹேண்டில் பண்ணிருக்கும் போது நீங்க 2 படம் பண்ணி 2 படமும் ரொம்ப நல்லா ஓடி உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப கிரேட்டா இருந்துச்சு. ஸோ இந்த வருஷத்துல வாட் வுட் பி உங்களோட ரொம்ப ஹாப்பியஸ்ட் மெமரி அப்படின்னு, ஆர் ஒன் ஆஃப் யுவர் ஹாப்பியஸ்ட் மெமரின்னு? ஹலோ, குட் மார்னிங் everybody. Good morning. First of all, செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் சம்திங். அவங்க சொன்னாங்க அவங்க டாக்டர் இப்போ வந்து அவங்க என்ன இன்டர்வியூ பண்ணாங்க, இப்போ அவங்க டாக்டர் இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னு. ஹோப் காட் வில் பிளஸ் மீ டு கிவ் இன்டர்வியூ டு ஹர் டாக்டர் இன் ஃபியூச்சர். ஆமாம், இங்கே நான் மெயினாக பொதுவாக வந்து நான் இப்போ இந்த 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 கொரோனா டைமில் தான் நான் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் டைட் ஷெட்யூல் தான் போயிட்டு இருந்தது. இதில் நான் மெயினாக இன்றைக்கி இங்கே வந்து உங்களை சந்தித்ததுக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய ஆடிட்டர் சார் ராமகிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அவர் என் கூட நிறையா ஜேர்னி பண்ணியிருக்காரு. He guided me in my life a lot of times. When I gone through a tough time, he was with me. So I thank him in front of you all now. இப்போ சொல்லுங்க, என்ன கேள்வி? ஆக்சுவலி அந்த கேள்விக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன ஒரு விஷயத்துலேருந்து கன்சிஸ்டண்டா உங்களை பத்தி நான் நிறைய இன்டர்வியூஸ்லயோ நீங்க மேடையில பேசுறதையோ பார்த்தது வந்து உங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி. ஆக்சுவலி மற்றவங்க நம்ம வாழ்க்கைக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்றது உணர்ந்து அதே நேரம் நீங்க இருக்கிறது. ஸோ அது வந்து how do you maintain that sir, especially ஏன்னா such a stardomன்றது மனசுல உண்மையா நம்ம ஃபீல் பண்ணுவோம். சின்ன வயசுல சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஒரு ஒரு ஃபயரோட இருப்போம். அது டேம்டா இருக்காது, நம்மளுடைய தாட்ஸ் எல்லாம் டேம்டா இருக்காது. இப்போ இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் லைஃப்ல நிறைய அடிபட்டு வரும்போது கொஞ்சம் மைண்ட் டேம் ஆகும். அப்போ வெற்றி என்பது ஒரு மனிதரோட வேலை இல்லாத பலருடைய கூட்டோட சேர்ந்து நமக்கு கிடைக்கிற லேபிள் அப்படின்றது அப்புறம் தான் புரியும். ஸோ அதுதான் அதோட இது. ஸோ அது இப்போ இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல அதான் ட்ரூத். அதான் ட்ரூத். அதனால தான் எல்லாருமே வந்து அந்த ஒரு அதை உணரும் பொழுது நமக்கு அந்த அது ஒரு சந்தோஷம் வரும். இட்ஸ் நாட் மீ, இட்ஸ் ஸோ மெனி. அதாவது ஒரு டாப்ல ஒரு ஒரு விஷயம் போயிருக்கு அப்படின்னா அதுக்கு பல சப்போர்ட் இருந்து தான் அது அங்கே போய் நிற்க முடியும். அப்போ அந்த டாப்ல இருக்க பொசிஷன்ல இருக்கும்போது அதுக்கு வந்து கொஞ்சம் ஹம்பிளா இருந்தாங்கன்னா அது மனசுல அதை ஹம்பிளா நடிக்கிறதுன்றது இல்லை, மனசுலேயே ஃபீல் பண்ணணும். இது வந்து இறைவனுக்கு நன்றி, இப்படி ஒரு இடத்துல ஒண்ணே நீ வச்சிருக்கிற, இது வந்து இதே தானே நம்ம முன்னாடியும். அப்போ இல்லை அந்தந்த நேரம் வரும்போது கரெக்டா அது you have to be thankful to that moment. அவ்வளவுதான். I think உங்களோட வர்க் மட்டும் இல்ல, as a person also you inspire a lot of youngsters. Yeah. So என்னோட முதல் கேள்விக்கு going back to that. Yeah, please. So இந்த 2021 முடிக்க போறோம், last day of 2021. So இந்த வருஷத்துல இருந்து work wise what would you say is one of my happiest memories? ஆமா, என்னன்னா இப்போ இந்த இயர்ல நமக்கு 2 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒன்று நெஞ்சம் மறப்பதில்லை, இன்னொன்று மாநாடு. ரெண்டுமே நல்ல ரீச் ஆயிடுச்சு பப்ளிக்ல. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படங்கள் ஆயிடுச்சு. ஸோ அந்த இதில் பார்ட் ஆஃப் ஃபில்மாக இருக்கிறது வந்து நமக்கு வந்து இறைவன் ப்ளஸ் பண்ணதை நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்டு இது வந்து இன்னும் பல ஒரு இந்த கேரியர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஃபீல் கொடுத்து இன்னும் நிறையா படங்கள் நல்ல எனர்ஜியோட பண்ணுறது எனர்ஜியை கொடுக்குது. அதுக்கு ஸோ நீங்க இப்போ இவ்வளோ ஃபிலிம்ஸ் 2016 இரவிலேருந்து ஆக்டரா நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்க, பட் இப்போ கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு வரீங்க. ஸோ ஹவு டு யூ திங்க் முன்னாடி டைரக்டரா இருந்ததுக்கும் இப்போ ஆக்டரா இருக்கிறதுக்கும் அந்த டைரக்டரா இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களை இந்த ஆக்டர் ஜர்னியில் உங்களை எப்படி ஹெல்ப் பண்ணுது? நான் சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
எல்லாரும் நினச்சிக்குவாங்க நீ டைரக்டர். நான் கூட நினைப்பேன், எதுக்குடா நம்ம வந்தது ஆக்டராக வந்தோம், ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. சரி, அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது டைரக்டர் ஆகி சம்பாதிச்சு அந்த காசை வச்சு நம்மளே நம்மளை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டைமில் டிசைட் பண்ணேன். லக்கிலி அது ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே அது நடந்துருச்சு. அது அந்த ப்ராசஸ் போய் டைரக்டர் ஆகி அதில் டாப்புக்கு போய் சம்பாதிச்சு அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணி அதில் நடிகன் ஆகி அப்போது அதில் ஆக்டர் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சா அப்படி இல்லை. அதுக்கப்புறம் பெரிய டிசாஸ்டர் சந்திக்குது லைஃப். ஸோ அதுலேருந்து திருப்பி எழுந்திரிச்சு இப்போ என்ன பெரிய ஏன் என்னை கடவுள் வந்து இப்படி சாப்பிடாம இப்படி சுற்றி சாப்பிட வச்சான் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்பொழுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டருக்கு நல்ல ஸ்க்ரீன் பிளே சென்ஸ் இருக்கணும், நல்ல டயலாக் கான்ட்ரிபியூட் பண்ணுற சென்ஸ் இருக்கணும். இப்போ ஊர்வசி மேடம், வடிவேலு சார், ரகுவரன் சார், இவங்கெல்லாம் சீன் பேப்பரை மட்டும் வச்சுட்டு ரியாக்ட் பண்ணாங்க. அவங்க தே வில் ஆட் மெனி திங்ஸ். நான் கூட வந்து நம்ம பேட்டை படம் பார்த்தீங்கன்னா அந்த ரஜினி சார் ஒரு சீன் வந்து கண்ணாடி 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 அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன் கார்த்தி சுப்ராஜ் சார் இது முதல்ல இருந்ததா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் தான் ஆக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது அங்கே வந்து ரஜினி சார் வெறும் ஆக்டராக மட்டும் இல்லை, அவர் அந்த சீனை பார்க்குறாரு. அட் த சேம் டைம் நம்ம ஒரு சின்ன பசங்களோட ஒரு டீமோட நம்ம பண்ணுறோம். ஏன்னா அவரோட சீனியாரிட்டிக்கு கார்த்தி சுப்ராஜ் சார் யங்ஸ்டர் இல்லையா, ரொம்ப நியூ கமர் இல்லையா. ஸோ அப்போது என்ன எஸ்பி முத்துராமன் டைம்லேருந்து மகேந்திரன் சார் டைம்லேருந்து அவர் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த பசங்களை நம்ம டிஸ்டர்பும் பண்ணிடக்கூடாது, சீனையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்படி இந்த சீனை இன்னொரு ஏதோ ஒன்று தேவைப்படுது இந்த சீனுக்கு அவர் ஏதோ யோசிச்சுட்டே இருந்திருக்கிறாரு இல்லையா. அப்போ யோசிச்சுட்டே இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, சரி ஓகே இந்த சீனுக்குள்ளே வராங்க, அந்த டயலாக் மாற்ற சொல்லலை, அவர் அந்த சீனை அவர் மாற்ற சொல்லலை. அவர் வந்து அந்த சீன் அடிக்கும்போது ஒரு கண்ணாடியை கலட்டி அப்படி வச்சுட்டு எந்திரிச்சு போகும்போதே கண்ணாடி 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 தேட்டில் பயங்கர சிரிப்பாரு. ஸோ அதனால அந்த சீன் ஏதாவது கிடப்போதா இல்லை. அப்போது அவர் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லை, அவர் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராகவும் இருக்காரு, ஒரு டயலாக் ரைட்டராக இருக்காரு, எவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு இந்த சீனுக்கு இல்லையா. ஸோ ஒரு ஆக்டருக்கு இந்த சென்சஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ப்ளஸ். ஸோ இதைத்தான் நம்மளுக்கு டியூன் பண்ணி ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஜேர்னியை கொடுத்து இப்போ நடிகனா போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன். கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க வந்து இந்த ஏரோப்ளேன் சீக்வன்ஸ் எல்லாம் திரும்பி அந்த ரிப்பீட்ல ஷூட் பண்றவங்க அவங்க சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் ஆகும் இப்படி புரியறதுக்கு, கதையில எந்த நேரத்துல அந்த ஏரோப்ளேன் ஷாட் வரப்போகுது, எழுந்துக்கிற ஷாட் வரப்போகுது. ஆனா அவங்க திரும்பி சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து, ஆனா எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து தப்புன்னு புரிஞ்சுட்டு அப்படி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் அதுவுமே உங்களுக்கு வந்து மேபி ஒரு ஸ்டோரி டெல்லரா டைரக்டரா இருந்ததுனால இல்லை, அது ஒரு நல்ல ஒரு இது இருந்தது. அப்போ வந்து நாங்கள் ஹைதராபாத்தில் இருந்தோம். பிஃபோர் தட் கல்யாணி பிரியதர்ஷன் வந்து ரொம்ப ஸ்வீட் கேர்ள். தோ ஷீ இஸ் அ டைரக்டர்ஸ் டாட்டர், ஷீ இஸ் வெரி ஹம்பிள் ஆன் ஷூட்டிங் ஸ்பாட். ரொம்ப ரொம்ப டவுன் டு ஒரு நல்ல ஸ்வீட்டான பொண்ணு அது அவங்க. ஓகே, இது அந்த ஷூட் வந்து அந்த பெட்ல இருந்து எதிக்கிறேன் இல்லையா, அது வந்து அப்போ வந்து ஒரு கொரோனா இன்னைக்கு வந்து நாளைக்கு ஷூட்டிங் ஷாட், இன்னைக்கு தான் ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அன்னைக்கு வந்து என்னோட சீன் பிளான் பண்ணல. அப்போ சிம்பு சார் வந்து ஏதோ ஒரு ஒர்க்குக்கு அந்த கொரோனான்னு கொஞ்சம் முன்னாடி எழுதிற கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. அவர் போயிட்டார். அப்போ ஒன் டே இருக்குது, நீங்கள் ஷூட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் கேட்டார். நீங்கள் ஷூட் பண்ணீங்கன்னா இந்த ஷூட்டிங் டேயோட எக்ஸ்பென்ஸ் சேவ் ஆகும், லாஸ் ஆகாது. ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் நம்ம எப்போ ஷூட்டிங் திருப்பி ஆரம்பிக்க போகிறோம்னு தெரியல அப்படின்னாரு. ஆனால் அந்த சீனுக்கு வந்து 2 நாள் ஷூட்டிங் தேவை. அப்போ இருக்கிறது ஒரு நாள். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு சார் சொன்னோன்னே நாங்கள் அவர் லொக்கேஷன் பார்க்க சொல்லிட்டு இருக்காரு, சரண் பிளான். அவங்க போயிட்டு அந்த ரூமுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், கோ டைரக்டர் ஒருத்தர் இருக்கார் வீர்னு சொல்லி, அவர் அனுப்பிச்சிருங்க, அவருக்கு எல்லா சீன் பேப்பரோட அனுப்பிச்சிருங்க சார் சொல்லிட்டு நைட்டு 11:30க்கு ஆரம்பிச்சு 2:30 வரைக்கும் அந்த சீனை பூராங்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 சீன்ஸ் இருக்கும், ஒரே ட்ரெஸ் தான். 15 சீன்ஸ் இன் ஒன் ரூம் அப்படின்னோடனே அப்போ சொன்னோடனே ஆக்சுவலி 2 days ரிக்வயர்ட். நான் என்ன சொல்கிறேன், டாக்டர் சார்ட்ட, சார் நான் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டேன், நீங்கள் ஆக்சஸ் வைஸ் ஷூட் பண்ணுறீங்கன்னா எனக்கு ஓகே அப்படின்னு. ஷோர் சார் அப்படின்னாரு. சார் ஃபைன் சார் அப்படின்னு சொல்லி அப்போ ஓகே சார் அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் ஷாட் 11:30 மார்னிங், ஈவினிங் 5:30 பேக்கப், நடுவில் 1 hour பிரேக். அவ்வளோதான்.
அது ஏன்னா இப்போ என்னன்னா ஒரு சீன் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் க்ளோஸ் லாங்கு மிட்டு அப்புறம் அதை எந்திரிச்சு போகிறது, அந்த ரூமுக்கு போயிட்டு அவன் ஒருத்தர் வழிபடுவாங்களா அந்த அந்த சீனு. இப்படி ஒரு சீன் முடிச்சுட்டு திருப்பி அடுத்த சீன் எடுக்கணும் இல்லையா. நான் என்ன சொல்லிட்டு இப்போ க்ளோஸ்அப் வச்சா சீன் 1, 4, 8, 15 அந்த மாதிரி ஆல் சீன்ஸ் ஒரே அந்த க்ளோஸ் அப்படியே மாறி மாறி நடிச்சுவேன். அப்படின்ட்டு அப்படி பண்ணதுனால 2 நாள் ஒர்க் ஒரு நாள் முடியுது. நாங்க அதை பாக்குறபோது வந்து ஒரே ஆக்சஸ்ல நீங்க ஆமா சொல்ற மாதிரி எடுக்கிறதுல அப்படி எந்திக்கிறேன்ல, இது சீன் 1க்கு படத்துல எந்திக்கிறது, உடனே கட் அடுத்த சீனுக்கு எவ்வளவு வாட்டி எப்படிலாம் எழுந்து காமிக்கலாம் காமிச்சிட்டாரு. அது வந்து எங்களுக்கு சுத்தமா அது வந்து தெரியவே இல்லை. அவ்வளவு வேரியேஷன் ரொம்ப காரணம் முன்னாடியே கோடைரக்டர் கூப்பிட்டு சீனை மைண்ட்ல வாங்கிட்டதுனால ஈஸியா அது ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவோட நீங்க நடிப்புக்கு வர்றது வந்து ரொம்ப டிஸ்டிங்க்டா உங்க பெர்ஃபார்மன்ஸ். உங்களோட யுஎஸ் எஜுகேஷன் தெரியுது. பட் இன்னொன்னு ஒரு கேள்வி, மாநாடு பத்திலேருந்து நீங்க ஆக்டிங் அப்ரோச் பண்ணது சார், ஒவ்வொரு கேரக்டர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு டிஸ்டிங்க்டா எங்களுக்கு நீங்க கொடுத்துறீங்க. மாநாடுல வந்து வந்தான், சுட்டான், செத்தான், ரிப்பீட். அது வந்து நான் ஆக்சுவலி அவர்கிட்ட முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், நேத்துக்கு சென்னை ரெயின்ஸ் பத்தி கூட ஒரு மீம் பண்ணி போட்டிருந்தாங்க. சென்னை ரெயின்ஸ் பி லைக் வந்தான், தாக்கினா, போனா, ரிப்பீட் அப்படின்னு ஒரு அது ஒரு எல்லாத்துக்கும் போட்டாங்க. மதுரை பக்கம் ஒரு பிரியாணி கடையில போட்டிருக்காங்க, வந்தா சாப்பிட்டா. சோ நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டரையோ இல்லாட்டா ஒரு உங்களோட டைலாக்ஸ் அப்ரோச் பண்றபோது ஒரு ரிதம் மாதிரி ஒன்னத்தை நீங்க ஒவ்வொரு வாட்டியும் கொண்டு வரீங்க. அது வந்து டேய் நிறுத்துடா, அது வந்து செல்வா சார் சொல்லலாம். அவர் செல்வா சார் சும்மாருடா அவர் அப்படியே நடிச்சு காட்டுவார். செல்வா சார் அப்படியே உட்கார்ந்து அப்படியே நடிச்சு காட்டுவார். அவர்கிட்ட மட்டும் எந்த ஆக்டரும் போய் எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது, சொல்லுங்க சரி. அவர் சொன்னதை செய்யறதா நம்ம அதுதான் கான்சன்ட்ரேஷனா இருக்கும். இதே எப்படிலாம் பண்றது அப்படின்னு அது ரொம்ப அவர்கிட்ட பண்றது ரொம்ப டஃப் ஆக்சுவலா. இப்ப இந்த இடத்துல அவர்கிட்ட பண்றது ரொம்ப டஃப் அப்படின்னு இந்த கை இங்க வருதுன்னா அவர் பண்ண ரொம்ப டஃப்னு இப்படி வச்சுட்டோம்னா ஒன்று வந்துருவாரு. என்ன சார் அப்படின்னா நீங்க கையை இப்படி வைக்கல, இப்படி வச்சுக்கல. உண்மையாவே அவ்வளவு பர்டிகுலர். அது வந்து அவர்கிட்ட நடிகருக்குள்ள தண்ணி தவிச்சிடும். தெளிவா இருப்பாரு அப்படிப்பட்ட டைரக்ஷன்ஸோட நீங்க எப்படி அதுக்குள்ள உங்களோட ஆக்டரான இன்புட்டை கொண்டு வரீங்க? இல்ல எப்படின்னா அது வந்து எல்லாம் கிரியேட் பண்ணி அங்க ரெடியா இருக்கு. இப்ப என்னன்னா அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுக்காம நம்ம மைண்டையும் ஹார்ட்டையும் யூஸ் பண்ணி ஒரு காப்பி எடுத்து கொடுக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி வருது. ஸோ மெக்கானிக்கலா பண்ணிடாம அதை உள் வாங்கிட்டு ஓகே அவர் ஜோனுக்குள்ள போயிட்டு அவர் கேட்ட மாதிரியே பண்ணி கொடுத்தாரு. அது ஒரு டாஸ்க். ஒவ்வொரு படம் ஒவ்வொரு மாதிரி டாஸ்க். இப்போ இவர் கார்த்திக் சார் இருக்காருன்னா அவர் வந்து ஒரு மாதிரி he will create one mood இந்த ஷூட்டிங் ஸ்பாட். அவர் ரொம்ப எல்லாம் வந்து நடிச்சு காட்ட மாட்டாரு. இப்போ செல்வ சர்மா நடிச்செல்லாம் காட்ட மாட்டாரு. பட் அவர் ஒரு மூடு கிரியேட் பண்ணுவார். அது என்ன பண்ணும், அது நம்மள நம்ம ஒர்க்கை சரியா செய்ய வைக்கும். அது அது அதுல ஒரு அதுல அவருக்கு இல்லாடி. இப்போ செல்வா சார் பாத்தீங்கன்னா நீ ஒன்னும் கிரியேட் பண்ணோன்னா இங்க வா நான் கிரியேட் பண்ணி தரேன், நீ அதை நடிச்சுக்கோ. அது ஒரு டாஸ்க். சூப்பர் தலைவா. அப்படி அது ஒரு இது. அப்புறம் ஒவ்வொருத்தர் இப்போ நம்ம வெங்கட் பிரபு சார் இருக்காருன்னா அவர் ரொம்ப ஒரு ஃப்ரீயா இருப்பார். அவர் எதுவும் ரொம்ப ஒரு கம்ப்ரஸ்டா வர மாட்டார். என்னென்ன வருதோ எல்லாம் எடுத்துக்குவாரு. ஆனா அது எந்த லிமிட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு அதை அவர் டிசைட் பண்ணிக்குவார். இல்லாட்டி போனால் இவ்வளோ டஃப்பான ஸ்க்ரீன் பிளே எல்லாம் படமா எடுக்க முடியாது. அவரோட பயங்கர டேலண்ட் விஷயத்துல. சோ அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்ல நீங்க எப்படி இந்த டயலாக நான் இப்படி சொன்னா கரெக்டா உட்காருதுன்னு எனக்கு தோணும். அது எப்படி நீங்க அங்க அரைவ் வரீங்க? அதான் இப்போ இங்க வந்து ஸ்பேஸ் கிடைக்கும்.
சில டைரக்டர்கிட்ட ஸ்பேஸ் கிடைக்கும். கார்த்தி சுப்ராஜ் சார் ஸ்பேஸ் கொடுப்பார், குருதாஸ் சார் ஸ்பேஸ் கொடுப்பார், ஆட்லி சார் பாதி கொடுப்பாரு, பாதி நமக்கு ஸ்பேஸில் கொடுப்பாரு. வெங்கட் பிரபு சார் அப்படிதான், பாதி கொடுப்பாரு, பாதி நமக்கு ஸ்பேஸ் கொடுப்பாரு. அப்போ அந்த கிடைக்கிற ஸ்பேஸில் சரி, ஏன்னா இந்த படம் வந்து திருப்பி திருப்பி அனுப்பிச்சிட்டே இருக்கும் இல்லை, அதை வந்து அப்போ எப்படி அதை போர் அடிச்சிடக்கூடாது. ஏன்னா ஒரே சீன் தான் திருப்பி போகுது, போர் அடிச்சிடக்கூடாது, அது வேற வேற மாதிரி வரணும். அப்போ என்னங்க இந்த சீனுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்கும்போது இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி சார் சொல்லுவாங்க. அப்போ இப்படி பண்ணிடலாமா, ஒரே இது திருப்பி திருப்பி நடக்குதுல்ல, அதே சொல்லிடுவோம். வந்தா சுட்டா சுட்டா முடியல தலைவர. நீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் வாங்கி படிக்கிறீங்களா சார் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி? சோ அந்த ஸ்டேஜ்லயே நீங்க ஸ்கிரிப்ட் படிக்கிற போதே உங்களுக்கு தோணும்ல, அது தோன்றது. அது அங்கேருந்தே அப்படியே படிக்கும் போதே ஒரு சின்ன மைண்ட், நம்ம அந்த பேப்பருக்கும் நமக்கு ஒரு கனெக்ஷன் உண்டு. நான் அந்த ஆல்மோஸ்ட் ஃபிலிம் கம்பெனியன்ல ஒரு தடவை இதை பத்தி சொல்லியிருந்தேன். அதே பாயிண்ட் தான். அது ஒரு கனெக்ட் ஒன்று உண்டாகும் அந்த பேப்பர். இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ பேப்பர், இட்ஸ் ஒன் டைரக்டர்ஸ், ஒன் ரைட்டர்ஸ், ஒரு ஜேர்னியில் வர ஒரு குவாலிட்டியான விஷயங்கள் அந்த பேப்பரில் இருக்கு இல்லையா. ஸோ அது நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணும். இட் வில் இன்ட்ராக்ட் வித் யூ. when you read the paper, it's not just a paper, it's not just lines. It will give ஒரு சில நேரம் நீங்க ஒரு லவ் பண்ணி ஒரு பொண்ணை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ் வருது இல்ல, அந்த மாதிரி ஒன்று நடக்கும். ஐ திங்க் மாநாடுல ரொம்பவே அழகா நான் நினைச்சிட்டே இருந்தேன். எனக்கு லியோனார்டோ டிகாப்ரியோ ரொம்ப பிடிக்கும். ஆஸ் an ஆக்டர் வந்து அவர் வந்து கெட்டப் பெருசா மாத்த மாட்டார், ஆனா ஏதோ ஒன்றத்தை மாத்திட்டே இருப்பாரு. தட் அவர் வந்து கெட்ட ரோல் பண்ணாலும் நல்ல ரோல் பண்ணாலும் என்ன மாதிரி கேரக்டர் பண்ணாலும் வந்து ரொம்ப நுவான்ஸ்டா டிஃப்ரெண்டா இருக்கும். டிகாப்ரியோ அங்க பார்க்கவே முடியாது அப்படின்னு. நீங்க மாநாடுல பண்ணீங்களே, ஏன்னா இது வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஆன்டாகனிஸ்ட் ரோல்ஸ், வில்லன் மாதிரி ஷேட்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா மாநாடுல நீங்க அது பிளே பண்ணது வந்து என்னத்த மாத்தி இருக்காருன்னு தெரியல, ஆனா ரொம்ப அழகா அதை அப்ரோச் பண்ணிருக்காரு அப்படின்னு தோணிட்டே இருந்தது. இப்ப நீங்க கரெக்டா சொல்றீங்க. நீங்க அது வந்து இந்த ஜாங்கோ அன்சைன்ட் பாத்தீங்கன்னா இஸ் a சூப்பர் ஸ்டார். லியோனார்டோ டிகாப்ரியோ அந்த சூப்பர் ஸ்டார் ஒரு வில்லனா போய் பண்ணியிருப்பார். அவர் வந்து அது பண்ணக்கூடாது, ஆனா நம்ம ஊர்ல அது பண்ண மாட்டாங்க, பட் அவர் அதை பண்ணியிருப்பார். அப்போ அந்த கேரக்டர் ரொம்ப லவ் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து 0 to -100லேருந்து +100 வரைக்கும் போயிட்டு வருவார். அது அவருடைய டேலண்ட். அதை வந்து ஒரு ஸ்டார் வந்து வில்லனா பண்ணா எப்படி இருக்கும், அப்படி பண்ணியிருப்பாரு. சரி, அந்த ரூட்டை பிடிக்கலான்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. அது கரெக்டாக பிடிக்கிறீங்க. அது டெஃபினட்டா நீங்க ஐ திங்க் you are a star sir, so I feel like you're an actor who is a star. நீங்க இப்போ நிறைய ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் முன்னாடி டைரக்ஷனும் பண்ணிட்டு இருந்தீங்க. ஃபியூச்சர்ல டைரக்ட் பண்ற ஏதாவது பிளான்ஸ் இருக்கா ஆல்ரெடி? இந்த டைப் ஒரு படம் பண்ணுவேன். சோ நீங்க எப்படி மாறி இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க as a director இந்த ஜர்னிக்கு அப்புறம்? ஏன்னா ஒரு 4-5 years of being just an actor மாதிரி எழுதி இருக்கீங்க, அதெல்லாம் நடந்திருக்கு. பட் 4-5 yearsல திரும்பி டைரக்டரா போகும்போது என்ன ஒரு மாற்றத்தோட போறீங்க? அது என்னன்னா, முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சீசன்டா ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கும் ஒரு எல்போடா ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தான். ஒரு இப்போ சங்கீதம் ஒருத்தன் கற்றுக்க போகிறான் அப்படின்னு சொன்னா அதை சொல்றதுக்குள்ள அவனுக்கு கண்ணெல்லாம் விரிஞ்சு அவன் பாடியெல்லாம் ஒரு டென்ஷன் ஆகி போகும். அதே ஒரு சீசன் சிங்கர் பாடும்போது அசால்ட்டா பாடுவாங்க இல்லையா, அந்த டிஃபரன்ஸ் தான். முன்னாடி நீங்க பண்ணது அமைச்சரிஷாவே தெரியல. மேபி டிஃபால்ட்டா ஏதாவது மேட்சிங் நடந்துக்கலாம். அண்ட் இசை பத்தி சொன்னீங்க, இப்போ சங்கீதம் பத்தி சொன்னீங்க. ஸோ நீங்க உங்களோட படங்கள் முன்னாடி வாலி, குஷி, நியூ, அன்பியாரு எல்லாமே ரொம்ப நல்லா இசை இருந்த படங்கள். அதுக்கப்புறம் இசைன்ற படத்துக்கே நீங்க பாட்டு கத்துக்கிட்டு மியூசிக்கும் கம்போஸ் பண்ணீங்க. சோ அந்த மாதிரி இறங்கி பண்ற தன்மை அதுல சின்ன வயசுல இருந்து இருந்ததா இல்லாட்டா? அது என்னன்னா, நான் ஐ ஃபாலோ மை ஹார்ட். என் பிரதர்ல ஒருத்தர் இருக்காரு, ராமகிருஷ்ணன் சார் கூட தெரியும். அவர் அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருப்பேன், இந்த மாதிரி நான்
4 வருஷமா ஒரே படத்து மேலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இசையில். அப்போ வந்து ஷூட்டிங் எல்லாம் போகாமல் வீட்டில் உட்காந்துட்டு மியூசிக் டேரக்டர் மியூசிக் டீச்சர்ஸ் வருவாங்க, 5 பேர் வீட்டுக்கு வந்துடுவாங்க. காலையில் ஒருத்தர், மத்தியானம் ஒருத்தர், 4 செஷனாக இருக்கும். வந்து ஒருத்தர் ஒரு பியானோ, கிட்டார், வாய்ஸ் வோக்கல் ப்ராக்டிஸ், அந்த சரள வரிசை அப்படிலாம் சொல்லி கொடுத்து ஏன்னா மியூசிக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு ஃபுல்லாக அந்த டைமை பூரா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு அதை யூடியூப்பில் போட்டு அதுலேருந்து ஒரு 15,000 ஃபஸ்ட் வந்துச்சு யூடியூப்லேருந்து. சரி அப்புறம் இதெல்லாம் நான் பெரிய ரிவார்டாக நினைக்கிறேன் அப்படின்னா எங்கள் பிரதர் தான் சூப்பர் மாப்பிள்ள சூப்பர் சொல்லிட்டு தனியாக போய் ஒழுங்காக அந்த டேட்டை வேறு யாருக்காவது கொடுத்துட்டா படம் 15,000 வாங்குறது பெருமையாக பேசுகிறேன். குடும்பமே வழங்காதுடா. அது அவரோட பெர்செப்ஷன். பட் நமக்கு இதுதான் ஒரு சந்தோஷம் இருக்குது. இப்போ நம்ம அந்த டைமில் நான் டைரக்ஷன் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு ஒரு பெரிய பேமெண்ட் கிடைச்சிருக்கும். நான் அந்த 15,000 பெருசாக பேசிட்டு இருக்கேன்னா அவர் டென்ஷன் ஆகிடுவார். ஆனால் நேரம் டென்ஷன் ஆக முடியாது. சூப்பர் சூப்பர். But we have to do what makes you happy. And நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் கண்டினியூஸாவே உங்களுக்கு எது உங்களுக்கு ஹாப்பினஸ் தருமோ, எது சந்தோஷம் தருமோ நடிக்கணும்னு வந்தீங்க. அப்படி போய் இப்படி வந்து நடிக்கிறீங்க. அது மட்டும் விடக்கூடாதுங்க. வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் மனசுல ஒன்று தோணும், நம்ம இது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பல ஃபேக்டர்னால அது வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். எஸ்பெஷலி சில பேருக்கு லவ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் ஆகி போகும். சில பேருக்கு அதை ரெண்டையும் கேரி பண்ணிட்டு ஓடுறது கொஞ்சம் கஷ்டமாகவும் ஆகிடும். அது தெரியாது, ஒவ்வொருத்தருக்கு அது ஒரு மாதிரி, ஒவ்வொருத்தர் லைஃப்பில் ஒவ்வொரு மாதிரி. அது சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா அது என்னோடய ஒய்ஃபோட சப்போர்ட், என்னோடய பசங்களோட, எங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு அது உண்டு. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை விடாமல் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஒரு பாயிண்ட். அதில் என்னன்னா ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா நம்ம ஜெயிக்கலாம், தோக்கலாம், அது வேற பிரச்சனை. அது வந்து பட் நம்ம அதுக்கு கேரண்டி கிடையாது. நம்ம இப்போ வந்து ஒரு இந்த இடத்த நான் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது அந்த கோல் கொஞ்சம் வச்சுக்கணும். பட் வி ஷுட் லிவ் இன் ரியாலிட்டி. இன்னைக்கு நிலைமை இதுதான். பட் அந்த பெரிய இடத்த அடைஞ்சிட்டு தான் நினச்சிட்டு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மற்றவங்க வந்து ரொம்ப உங்கள் லைஃபே தப்பாகும். பட் ஆனால் நம்ம இன்னைக்கு ரியாலிட்டியை ரியலைஸ் பண்ணிட்டு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு போராடுவோம். நடந்துச்சா சந்தோஷம், நடக்கலையா ரொம்ப சந்தோஷம். நீங்க சினிமாவை அப்படின்னா வைஃபை நேசிக்கிற மாதிரி சினிமாவை நேசிச்சிருக்கீங்க சொல்லலாம். ஸ்கிரிப்ட பார்த்து காதல் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ சார் இப்போ நீங்க வந்து இவ்வளவு வருஷமா கன்சிஸ்டன்டா எனக்கு வேண்டியதை பண்ணணும்னு இருந்திருக்கீங்க. ஸோ நிறைய பேர் ஆக்டர்ஸ் ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க ஏதாவது இது ஒன்று சொன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஏதாவது ஒரு விஷயம்? அதான் ஃபாலோ த இன்ஸ்டிங்க்ட், அவ்வளோதான். உங்களுக்கு மைண்ட்ல நான் அதாவது காட் வந்து யாருக்குமே அதிகம் கம்மின்னு பிளஸ் பண்ணல, எல்லாரையும் ஈக்குவலாக தான் பிளஸ் பண்ணியிருக்காரு. அதை நம்ம நம்பினா போதும். ஓகே, இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மட்டும் அதிகமாக கொடுத்துருக்காரு பவரை, நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காரு, கிடையவே கிடையாது. அதுக்கு ஈக்குவலாக தான் எல்லாரும் கொடுத்துருக்காரு. இல்லாட்டி போனால் ஒரு பஸ் கண்டக்டர் சூப்பர் ஸ்டார் ஆயிருக்கவே முடியாது. அதனால அதை நம்ம பிலீவ் பண்ணணும், அவ்வளோதான். நம்ம பிலீவ் பண்ணி நமக்கே நம்ம மேலே டவுட் வரக்கூடாது. அதை மட்டும் வச்சுக்கோங்க, யூ வில் ரீச் யுவர் பிளேஸ். சார் ஃபேன் எஸ்ஜே சூர்யா ஃபேன் சேர்ந்து ஒரு கேள்வி கேட்க போறாரு. சார் இப்போ ஒரு ஆக்டர் ஆல்சோ ஹியூமன் பீயிங், அவனுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிட்டு அவன் இன்னைக்கு ஷார்ட்டுக்கு வராங்க அப்படின்னா ஒரு டைரக்டருடைய ஃபீலிங் வேற. ஏன்னா இன்னைக்கு ஒரு 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி செட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஆக்டர் எப்படி அந்த செட்டோடைய கம்பைன்ட் ஆகணும், அந்த டைரக்டர் எப்படி அந்த ஆக்டருடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சு அவரை ஹேண்டில் பண்ணணும். அங்கே வந்து அந்த ஜோனுக்கு மாறிடணும், அவ்வளோதான். ஒருத்தர் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண போறாரு, போகும்போது அவர் வீட்டெல்லாம் நினைச்சிட்டு போனாருன்னா அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் எப்படி பண்றது? இப்ப டைரக்டரா எப்படி சார் ஹேண்டில் பண்றது? பிகாஸ் நீங்க டைரக்டராவும் இருந்திருக்கீங்க, ஆக்டராவும் இருந்திருக்கீங்க. இல்ல அங்க நம்ம போகும்போது ஆக்டரா மட்டும்தான் போகணும். அங்க டைரக்டர் மைண்டை வச்சுக்க கூடாது. தேங்க்யூ சார்.
வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், சமுதாயத்தில் வந்து நிறைய சோஷியல் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கு, நிறைய வந்துட்டே தான் இருக்கு. ஸோ ஒரு ஆக்டரா அந்த சோஷியல் இஷ்யூஸ்க்கு ஒரு ஆக்டர் ரியாக்ட் பண்ணலாமா, இல்லை எப்படி ரியாக்ட் பண்ணணும், அது எனக்கு புரியல சார். ஆக்டரா ரியாக்ட் பண்றதை விட ஹியூமனா முதல்ல ரியாக்ட் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக நான் சில படங்கள் பார்த்து ரொம்ப மனம் வந்து போயிடுவேன். நான் இப்போ இந்த ஒரு டைம் வந்து இந்த 3 Idiots அந்த லகேரகோ முன்னாபா MBBS ஒரு தடவை பார்த்தேன். நான் பார்த்துட்டு என்னடா இவ்வளோ சூப்பரான ஒரு மெசேஜை பண்ணியிருக்காங்களே, நம்ம இந்த மாதிரி ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு சின்ன பெயின் இருந்தது. சக்தி இந்தியா பார்க்கும்போது அது இருந்தது, இப்போ ஜெய்பீம் பார்க்கும்போது அது இருந்தது. அதில் நிறையா கான்ட்ரவர்சி இருந்துச்சு ஜெய்பீமுக்குள்ள. பட் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். பட் அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணாங்க அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது சார், இப்போ ஒரு ஆக்டராகவே நம்ம ஒரு படத்தில் போய் நடிக்கும்போது நமக்கு வந்து ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங் ஒன்று வரும். ஒரு சீன் படிக்கும்போது நம்ம ஒரு ஆக்டராக இப்படி பண்ணலாம் அப்படின்னு. பட் டைரக்டருக்கு ஒரு விஷன் இருக்கும். ஸோ அப்போ நம்ம மோஸ்ட்டாக டைரக்டரோட விஷனில் பண்ணோம். பட் நீங்கள் ஒரு டைரக்டராக இருக்கும்போது, ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு டைரக்டர், ஒரு சீன் பண்ணும்போது உங்கள் மைண்டில் ஒரு கன்சீவ் ஆகும் ஒரு மாதிரி. பட் நீங்கள் செட்டுக்கு போகும்போது அந்த டைரக்டர் அதை கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக கன்சீவ் பண்ணியிருக்கும் போது ஒரு ஆக்டரா நீங்க உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணிப்பீங்க அந்த சீனை டைரக்டரோட விஷன்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு? என்ன அப்படின்னா, நல்ல கொஸ்டின். என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு இது இருக்கும், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்மளோட இது பார்த்ததை வச்சு நம்ம ஒரு மாடுலேஷன்ல ரெடி ஆகி இதை பண்ணலாம்னு சில நேரம் போவோம். இப்போ டைரக்டருக்கு வந்து அது அவர் பிளான் பண்ணி வச்சிருந்ததை விட சூப்பராக இருந்துட்டா நம்மளை விட்டுருவார். ஒருவேளை அவர் பிளான் பண்ணி அதில் வந்து அவர் சில இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு என்னதான் இருந்தாலும் நாம் ஒரு நம்ம இன்னொரு ஜோன்ல இருந்து ஒரு 10 இயர்ஸ் இப்போ ஒரு 10 இயர்ஸ் யங்கர் டைரக்டர் ஒருத்தரோட ஆக்ட் பண்ணும்பொழுதோ இல்லாட்டி அதோட ஒரு டைரக்டர் ஆக்ட் பண்ணும்பொழுதோ அவங்க வந்து வேற ஏதோ ஒன்று பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ நம்ம கொடுக்கணும், சார் அப்படி வேண்டாம் சார், கொஞ்சம் நான் நார்மலாக சொல்லிடலாமே இதை அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு டான்ல ஆச்சு. எனக்கு ஒரு தடவை ஆக்ட்ரி சார் அசிஸ்டன்ட் அவர் தான் டைரக்டர். அப்போ நான் பயங்கரமாக ரெடியாகி வேறு மாதிரி ரெடியாகி சீன்லாம் ஃபுல் இது ஏற்றி நான் வந்து உட்காந்துருக்குறேன். வந்து உட்காந்து சிவார்த்தின் சார் நான் உட்காந்து பண்ணும்போது நான் டக்குன்னு பர்ஃபார்ம் பண்ணுறேன். டேரக்டர் வந்து சார் 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 அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னு. இல்லை சார், இது வந்து நீங்கள் இப்படி போக வேண்டாம், இந்த மாதிரி சட்டிலாக வரணும் அப்படின்னாரு. இது கொஞ்சம் ட்ரமடைஸ்டாக இருக்குது, சட்டிலாக வேணும் அப்படின்னாரு. டேரக்டர் சார் முதலே சொல்லியிருக்க கூடாதா, இப்போ எல்லாம் லைட்டெல்லாம் போட்டு இப்போ வந்து சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி 5 மினிட்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே தனியாக கூட்டு ஒரு தடவை 2-3 தடவை சொல்லுங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்போ அவர் என்ன எதிர்பார்த்துருக்காருன்னா, அவன் வந்து ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்டை கிராஸ் பண்ணியிருப்பான். நீ இதில் அவனுக்கு அது ஃபீலிங்கே இல்லாமல் சொல்லு, அது ஃபீல் வந்துடும் அப்படின்றது அதோட பாயிண்ட்டு. அப்போ அதை வந்து நான் திருப்பி அது அவர் சொன்னதை நான் இன்னைக்கு பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா வந்துச்சு. ரொம்ப ட்ரமடைஸ் பண்ணாமல் நேச்சுரலாக ஒரு ஃப்ரெண்ட் ஒரு கேஷுவலாக எப்படி பேசுவோமோ அப்படி பேசி அது பண்ணேன். அப்போ அன்றைக்கி நான் ஒன்று கற்றுக்குறேன். ஓகே, இப்படி கூட இந்த சீன் அப்ரோச் பண்ணலாம், அது எனக்கு எக்ஸைட் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி கன்வின்ஸ் கிவ் அண்ட் டேக் தான். ஒரு தடவை இப்படி ஒரு தடவை அப்படி. மார்னிங் சார். உங்க ஆக்டிங் கெரியர்ல வந்து ஒரு டு பி ஹானஸ்ட் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஸ்பைடர் படத்துக்கு போயிருந்தோம். அது எங்களுக்கு வந்து அது ஏஆர் முருகதாஸ் படம் அப்படின்றதுலாம் போனோம். பெரிய ஆக்டர் மகேஷ் பாபு. எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரியுது நீங்க அதுல வில்லன் ரோல் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு. அதுக்கு 2 டேஸ்க்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சு, போனோம். நாங்க படம் போயிட்டு வெளியில வரும்போது உங்களோட ஆக்டிங் மட்டும் தான் எங்க மைண்ட்லயே இருந்துச்சு. ஒரு வில்லன் ரோல் நான் எக்ஸ்பெக்டும் பண்ணல. நீங்க இந்த மாதிரி ஒரு இதுக்கு முன்னாடி எல்லாம் ஜாலியா அந்த வாலி படம் அதெல்லாம் பார்த்து நாங்க என்ஜாய் பண்ணோம். பட் இந்த மாதிரி ஒரு ரோலை இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் ரோலை நீங்க பண்ணிருப்பீங்கன்னு எங்க மைண்ட்ல 4 நாளைக்கு எங்க அண்ணன் அவ்வளோ சினிமா பார்க்க மாட்டேன், அவன் கேட்டுட்டே நான் எப்படி அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க ஒரு நார்மல் ரோல் பண்றதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு தெய்வத்தின் மகள் வந்து விக்ரம் சார் ஒரு மென்டலி ஹேண்டிகேப்ட் பர்சன். இதுல வந்து நீங்க வெறும் டெத்தை மட்டும் என்ஜாய் பண்ற ஒரு பர்சன் ஊர்ல இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது நார்மல் ரோல் கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா புஷ் பண்ணணும். ஒரு நார்மல் ஆக்டிங்க்கும் நீங்க அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா ஒரு ரோல் நடிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? ஒருத்தன் சின்ன வயசுலேருந்தே சுடுகாட்டிலே வளர்ந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. அண்டு ஒரு டஃப் டைம் வரும்போது அவனுக்கு சாப்பாடு சில நேரம் எல்லாம் போயிடுது. எவரா செத்தாதான் அவனுக்கு சாப்பாடு இல்லையா? அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க கன்சீவ் பண்ணி கொண்டு வந்திருக்காரு டைரக்டர் சார். ஸோ அப்போ அவனுடைய ஜோனுக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சோம். ஒரு கொஞ்சம் மைண்டு நட்டு கலந்த கேஸ் தான் அது இல்லையா, அது சுடலைன்றது.
அப்படியே அதை அப்படியே போய் 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 போகும்போது அந்த ஒரு சீன் எடுத்துக்கும் போது இப்போ சொன்னால் ரொம்ப குரூரமாக இருக்கும் அது. பட் ஆனால் பார்க்கும்போது அந்த குரூரம் வரல. எல்லாரும் அழும்போது நான் வந்து ஒருத்தரையா பார்த்துட்டே இருக்கேன். அப்போ நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டது என்னென்னா, ஒரு அழுகையை ரசிக்கிறேன் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ள ஒரு ஃப்ளவரை ரசிக்கிறேன்னு பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ள போனான்னா, என்ன ரோஸ்டா, அது இந்த பெட்டல் எவ்வளோ நல்லா இருக்கு, என்ன கலர், என்ன ஸ்மெல் அப்படின்னு அதை ரசிப்பாங்க. அந்த மாதிரி அவன் அழுகையை ஓனா பார்த்து வேலை முடியுது இல்லை அவன் அதுல தீசிஸ் பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டது அவ்வளவுதான். பட் ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். ஆனா அது எப்படியோ டோன் டவுன் ஆகி ஒரு ஃபன் வச்சுட்டாலே எல்லாமே ஈஸியா ஆயிடுதுங்க. அவ்வளவுதான் லைஃப்ல. இர்ஃபான் ஃபேவரட் எங்களுக்கு எப்பவுமே. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, இறைவி படத்துல வந்து நீங்க ஒரு டைலாக் சொல்லிருப்பீங்க. அது வந்து இப்போ மீன் மெட்டீரியல் ஆகி ரொம்ப வைரல் ஆயிடுச்சுன்னா, நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் தான் பேசணும். அது ஆக்சுவலா வந்து டைரக்டரோட டைலாகா இல்ல நீங்க வச்சதா, அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நீங்க அதை பேசுறதுக்கு யோசிச்சிங்களா? இதுக்கப்புறம் படம் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பேசப்படுவாங்க, இல்ல வந்து ஏதாவது பிரச்சனை ஆகுமா, இல்ல எல்லாத்துக்கும் மீம் ஆகுமா அப்படின்ற இதுதான். அது வந்து டைரக்டர் எழுதி கொடுத்த டைலாக் தான். இப்போ படம் நம்ம பேசக்கூடாது, படம் பேசணும், நம்ம பேசக்கூடாதுன்றது டைரக்டர் எழுதி கொடுத்த டைலாக் தான். அப்புறம் சில நேரம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாநாடு ரிலீஸுக்கு முன்னாடியே நான் அந்த கதையை கேட்டப்ப, இட் இஸ் கோயிங் டு கோ பியாண்ட் த பார்டர்ஸ்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ட்விட்டை நான் ரீட்வீட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அன்னைக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு வந்து ஹிந்தி ரைட்ஸே பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குது. அப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கும் பொழுது நம்ம அதை பேசலாம். அப்புறம் அந்த டப்பிங் பண்ணேன், நம்ம மாநாடு டப்பிங் பண்ணிட்டு அதுக்கு முந்தின நாள் அது ஒரு வெப்சீரிஸ் ஷூட்டிங் நைட் 2:30 வரைக்கும் நடந்தது. முடிச்சுட்டு காலையில் 8:30க்கு நான் டப்பிங் போயிட்டேன். பெசனாக இருக்கு போனால் அங்கே பைலட் ட்ராக் இல்லை. பைலட் ட்ராக் இல்லாமல் ஒரு சீனை டப்பிங் பண்ணுறது கஷ்டம். ஒரே சீனை 3 தடவை திருப்பி டப் பண்ணேன். அந்த ஸ்மோக்குக்குலேருந்து வந்து பேசுவேன் தெரியுமா, அந்த இதை 3 தடவை பேசி நரம்பு ரொம்பலாம் வலி பின்னிச்சு. அப்புறம் சீனை போட்டோன்னே ஃபுல்லாக போட்டு பார்த்தேன். ரொம்ப டப்பிங் முடிச்சுட்டு நானே டைரக்டர் சார் எல்லாமே உட்காந்து சீனை பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ மனசுக்கு ஒன்று தோணுச்சு, போடுறா ட்விட்டர், நவம்பர் 25 தாண்டா தீபாவளி அப்படின்னு. அப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகும்பொழுது, அது வந்து தப்பே ஆகாது அப்படின்னு ஃபீல் பண்ணும்பொழுது நம்ம பேசலாம் கொஞ்சம் படத்தை பற்றி. இல்லாட்டி படம் பேசிக்கிட்டு நம்ம பேசாம. சார் வணக்கம். கிழக்கு சீமையிலே அந்த டைம்ல இருந்த நடிகர் எஸ்.ஜே. சூர்யா இப்ப இருக்க எஸ்.ஜே. சூர்யாக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பாரு? தென் இப்ப இருக்க சூர்யா அந்த கிழக்கு சீமையில பேர் இருந்த அந்த நண்பருக்கு என்ன அட்வைஸ் சொல்லுவார்? எல்லா டைம்லயும் வந்து எதுலையுமே திருப்தி அடையாம இருக்கதா அவரோட குவாலிட்டி. இன்னைக்கு இது இப்போ ஏதோ அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி இல்லை, இப்போதான் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையும் அன்னைக்கு இருந்த நிலைமையும். அப்போ என்னன்னு சொன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட், அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பார்ப்பேன் நம்மளை ஒரு கோழி கையில வச்சிருந்தாதான் முன்னாடி நிப்பாட்டுவாங்க. அதனால ஷார்ட் இல்லாத கூட அந்த கோழி சுத்திட்டு இருப்பேன். எப்படா ஏதாவது ஒரு லைட்டிங் கிட்டிங் முடிச்சுதான் கூடுவாங்க. அது வரைக்கும் கோழியை கீழே விட்டுட்டோம்னா வேற எவனா தூக்கிட்டானா முன்னாடி நிப்பாட்ட வச்சிருவாங்கன்ட்டு அந்த கோழியை தூக்கிட்டே சுத்திட்டு இருப்பேன். அப்புறம் என்ன ஆகும், ஷூட்டிங் போயிட்டுருக்கும், டயலாகே வராது. ரொம்ப மனசு உடஞ்சிரும். அப்படியே போய் தனியாக உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஒரு டயலாகும் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா 2 டயலாகாவது வரட்டுமே அப்படின்னு யோசிப்பேன். டயலாக் இல்லைனால இன்னொன்று, நான் கோழியை வச்சுட்டு சீன் வேற ஒருத்தர் பேசிட்டு இருப்பா, நான் பின்னாடி நின்று அம்பானி தன் பிள்ளைங்களுக்கு சொத்து வச்சுட்டு போறாரு இல்லையா. இப்போ நம்ம அம்மா அப்பா நமக்கு எந்த சொத்து வச்சுக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. எங்க அம்மா டீச்சர், எங்க அப்பா டீச்சர். அப்போ எல்லா பிள்ளைங்களுக்கும் டைம் பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம கத்துக்கணும்னு வரும்போது, அவங்க பிள்ளை நான் கத்துக்கணும்னு வரும்போது எங்க அம்மா அப்பா சேர்த்து வச்சிருக்காங்க பாருங்க, புண்ணியம் அது நமக்கு வரும். அதனாலதான் பாரதிராஜா எனக்கு டீச்சர் ஆகிறார். யூ கேனாட் அஃபோர்ட் டு பே. இப்போ ஒரு அம்பானியோட பிள்ளை பாரதிராஜாவை கூட்டு கொண்டு வந்து எனக்கு டீச்சிங் பண்ணி கொடுன்னு காசு கொடுத்தாலும் பண்ண முடியாது. ஓகேயா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை கிரியேட் பண்ணி பண்ண முடியாது. அப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத ஒரு விஷயத்த ஒரு சாதாரண ஒரு டீச்சரோட பையனுக்கு கடவுள் கொடுக்குறாங்க.
ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டராக ஆகிறீங்க, ஒரு நல்ல பெரிய ஸ்டார்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறீங்க, அப்புறமா நீங்கள் வந்து நடிகராக ஆகிறீங்க. அட் ஒன் பாயிண்ட் வந்து நீங்கள் டைரக்டும் பண்ணுறீங்க, நீங்களே நடிக்கிறீங்க. ஸோ ஸ்பாட்டில் வந்து அந்த ரெண்டுமே சேர்ந்து பண்ணும்போது அந்த டாஸ்க் வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும், 100% உங்களால் கொடுக்க முடியுமா? ஏன்னா அதில் நிறைய பிரச்சனை, இதில் நிறைய பிரச்சனை, சேர்ந்து எப்படி கரெக்டாக நீங்கள் ஃபுல் எனர்ஜியோட கொடுக்குறீங்க? முந்த நாளே ரெடியாக ஆகிறதாங்க. ஓகே ஓகே. இப்போ ஒரு நாள் இருக்குது, காலையில் ஒர்க்கே இல்லை, 9 மணிக்கு எந்திக்கிறீங்க, ஏர்லி மார்னிங் 7 o'clock ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கணும், 4 மணிக்கு எந்திக்கிறீங்க இல்லையா? காலையில் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு, 7 மணிக்கு பூஜை, 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு ரெடியாக இருக்கீங்களா? அந்த மாதிரி தான். ஸோ வெறுமையாக நடிக்க போகும்போது அதுக்கு தகுந்த பிரெயினை ரெடி பண்ணி வச்சிருக்கிறது, டைரக்ஷன், ஆக்டிங், ப்ரொடக்ஷன் 3 பண்ணும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி மைண்டை ரெடி பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு போகுது, அவ்வளோதான். அப்போ வந்து அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் விஜய் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் நீங்கள் எவ்வளோ டெடிக்கேட்டடாக அங்கே ட்ரை பண்ணீங்க அம்மாவும் ஒரு சீனில் வந்துடணும் அப்படின்னு. பட் அது பண்ண முடியல. பட் ஆனால் அங்கே எனக்கு நடந்த ஒரு விஷயம், இங்கே ஷூட் பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு லைட்மேன் என்னை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு சொன்னார், தம்பி நீ என்ன பாரு, இந்த டைரக்டர் வந்து என்னைக்காவது ஒரு நாள் பெரிய ஸ்டாராக வருவான். ஏன் அப்படின்னா எல்லாரும் வந்து ஸ்டார் வந்து ஒரு நாள்னா யாரும் விஜய் வச்சு ஷூட் பண்ணுவாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களை வச்சு ஸ்டார் வந்து ஒரு நாள் பண்ணுறோம். இப்போ அந்த லைட் எல்லாம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணும்போது அவர் கூப்பிட்டு சொன்னார், நிறைய நாள் இந்த படத்தை ஷூட் பண்ணுறோம், ஆனால் இந்த ஆளோட சின்சியாரிட்டி, அவர் அந்த ஷார்ட் வைக்கிற விதம், அந்த நீங்கள் உள்ள ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு விஷயம், வெளியில் அவர் சொல்கிறார், இவர் என்னைக்காவது ஒரு நாள் பெரிய ஸ்டாரா வருவார், நீ அதனால ஒரு நாள் வருத்தப்படாது, இவரை வச்சு நீ ஸ்டார் ஒரு நாள் பண்றேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய ஸ்டார் ஆயிட்டீங்க சார். நன்றி தலைவர், நன்றி சார். நான் உங்களை ஒரு டைரக்டராகவும் ஒரு ஆக்டராகவும் எனக்கு ரொம்ப நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ. நான் வந்து ஒரு உதவி இயக்குனராக இருக்கேன். இப்போ ஒரு பொய் மோகன் ஒரு சின்ன ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன். எனக்கு என்னென்னா சார், இந்த குஷி படத்தில் ஒரு ஹீரோயினை வந்து இன்ட்ரோடக்ஷன் முடிவு பண்ணுறீங்க, அந்த பிளே அவங்க 2 பேரோட இன்டென்ஷனும் அந்த ஒரு ஹேண்டிகாப்ட் பொண்ணு வந்து விலைக்கு எடுத்துட்டு போவா, அவங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கான அந்த தருணத்தை ஏற்படுத்துறீங்க சார். அதே மாதிரி வாலி படத்துல வந்து ஒரு சைடு வந்து நெகட்டிவ், ஒரு சைடு வந்து ஒரு பிளஸ் அண்ட் ரோல் ஹீரோ வந்து அஜித் டிசைட் பண்ணுது. எப்படி சார் அந்த யுக்தியை நீங்க பண்றீங்க? அது வந்து அந்த விஷயம் வந்து இன்னைய வரைக்கும் மனசுல வந்து ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்படுத்து, ரொம்ப ஆழமா இம்பாக்ட் ஆகுது. அது வந்து வெளியே வர முடியல, ஒரு சீனால நச்சுன்னு ஒரு நாணி அடிச்ச மாதிரி சார் மைண்ட்ல. அது எப்படி சார் அந்த யுக்தியை கையாளுறீங்க? அப்படி இல்லை, பொதுவாக மனசோட ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்பொழுது ஒரு சீன் கிடைக்கும், ஒரு டயலாக் கிடைக்கும். அது இப்போ ஒரு 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 இப்போ ரஹ்மான் சார் வந்து ஒரு டியூன் கம்போஸ் பண்ணுறாருன்னா அது போய் ஒரு ரூமில் உட்காந்து பண்ணுறது தான் அது. ஆனால் அது வந்து 1 லட்சம் இல்லை, பல கோடி மக்கள், கோடிக்கணக்கான மக்களோடு அது கனெக்ட் ஆகி அத்தனை பேர் அதை ரசிக்கிறாங்க. அது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 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 தவம் மாதிரி தான் அது. அது நம்ம வந்து அந்த அதான் ஒரு யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணி பண்ணுற வேலை மாதிரி தான் அது. அது மாதிரி நீங்கள் அது தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் சின்சியராக பண்ணும்பொழுது நீங்களும் பண்ணுங்க, உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ சார். சார் அவர் நீங்க இன்னும் ரிஹர்சல்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு 16 வருஷம் ஆச்சு நடிக்கிறாங்க. அன்னைக்கு நான் ஆண்ட்ரியூ பார்த்தேன், ஒரு டேரக்டர் நைட்டு வர வச்சு அடுத்த நாள் எடுக்க போறத வந்து நீங்க டைலாக்லாம் மனப்பாடம் பண்ணி அப்படி டீப்பா போறீங்களா? போனோம் இல்லை, அதான் நம்ம ஒர்க்கு. ஆண்ட்ரூ சாரோட ஒரு வெப் சீரிஸ் ஒர்க் பண்ணுறேன். அவர் அப்போ இன்னைக்கு என்னோட நண்பர் சுந்தர் சார் அவர் வந்திருந்தார். அப்போது என்ன அப்படின்னு கேட்டார், இந்த மாதிரி கம்மிங் ஷெடியூல் பண்ணாங்க ரிஹர்சல் அப்படின்னு. ரிஹர்சலா அப்படின்னாரு. ஆமாம் சார், எப்பொழுதுமே ரிஹர்சல் எடுக்காம நான் ஷூட்டிங் ஸ்பாட் போக மாட்டேன். என் பேர் விநாயகா சார். இப்போ வந்து எல்லாருமே உங்களுக்கு புகழ்றாங்க, கரெக்டு தான். ஆனால் நான் எனக்கு ஒரு கருத்து இருக்கு, ஒரு கம்ப்ளைண்ட். உங்கள் மேலே நான் வந்து கேஸ் போட போகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஆந்திராலே குஷியாடும் படம் ஒன்று எடுத்து நிறைய பசங்களை வந்து டைரக்டர் ஆகணும், ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நீங்க மாத்திட்டீங்க சார். ரொம்ப இம்பாக்ட் பண்ணிட்டீங்க. என்னைய பாத்தீங்கன்னா இப்போ நாங்க பாக்டாலே ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் படிச்சுட்டு இருக்கோம். ஒரு ஆந்திரா, எனக்கு தமிழ் தெரியாது, எதுவுமே தெரியாது. குஷி படம் நான் பார்க்கும்போது மேபி 15 or 16 இருக்கும். ரொம்ப இம்பாக்ட் பண்ணிச்சு, இன்னும் இம்பாக்ட் பண்ணிட்டே இருக்கு. அது வந்து அப்போ பவன் கல்யாணம் ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாங்க. அந்த குஷி படத்தை பிறகு அவருக்கு வந்து தொடர்ந்து 10 வருஷம் படம் ஹிட் ஆகல. ஆனாலும் அவங்க ஃபாலோவர்ஸே இருக்காங்கன்னா பிகாஸ் ஆஃப் யுவர் டைரக்ஷன் சார். அந்த படம் குஷி படம். அந்த டைரக்ஷன் மட்டும் நீங்க விட்டாதீங்க, பிகாஸ்
அது வரணும். எங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய இன்ஸ்பயர் பண்ணணும். கண்டிப்பா இன்னும் பண்ணிட்டு இருங்க சார் ப்ளீஸ். கண்டிப்பா பண்ற ஒரு படம் இருக்கு. ஐம் சூர்யா. அப்படியா? ஹலோ சூர்யா. சார் நீங்க நல்ல ஆக்டர், நல்ல டைரக்டர். அதை தாண்டி நரேஷன்ல கிங்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நரேஷன்ல நீங்க சார் எப்படி சார் அந்த எக்ஸ்ட்ராடினரி நரேஷனுக்கு ஏதாவது டிப்ஸ் எப்படி சார் பண்றீங்க? அது இந்த ஜிஎம் குமார் அப்படின்னு ஒரு டைரக்டர் சார் இருந்தார். அவர் அறுவடை நாள்னு ஒரு படம் எடுத்திருந்தார் முன்னாடி. இப்போ ஆக்டர் ஆயிட்டார். எல்லாம் பண்ணியிருப்பார் இல்லையா? அவர் வந்து உண்மையாக சொல்லணும்னா உலகத்துக்கு தெரியாமல் போன ஒரு மணிரத்னம் சார். அவர் அதான் உண்மை. வெரி டேலண்ட். அவர் லயலா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஒரு டிஎஸ்பியோட சன். ரொம்ப டேலண்டடான பர்சன். அவர் மரிய பூசன் நாவல் அதெல்லாம் தான் படிப்பார். அவர் ஃபர்ஸ்ட் அவர் பயங்கரமாக கதை சொல்லுவார். ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜில் அவர்கிட்ட கேட்கும்பொழுது நம்ம அமேஸ்டாக பார்த்துட்டு அவர் பேசி கதை சொல்லும்போது அது வந்து எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. சார் as an actor நீங்க நரேஷன் கேட்க விரும்புவீங்களா இல்ல ஸ்கிரிப்ட் படிச்சு டிசைன் பண்ணுவீங்களா? முதல்ல நரேஷன் கேட்பேன், அப்புறம் தான் ஹலோ அஜய் சார், உங்களோட ஜேர்னியில நான் கற்றுக்கிட்டதுன்னு நினைச்சு சொல்றேன். அதாவது நீங்க டைரக்டரா இருக்கலாம், ஆக்டரா இருக்கலாம், எல்லாம் பண்ண நான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க கதை தான் என்னைக்குமே ஹீரோ. அதை நம்மளால எப்படி கொடுக்க முடியுமோ நம்ம கொடுப்போம் டைரக்டரா. ஸோ ஒரு ஆக்டரா இருக்கும் போது உங்களுக்கு கதை நல்லா இல்லாமல் எப்படி நினைக்கிறீங்க? கதை நல்லா இல்லைன்னா இல்லை ஒரு சீனா இருக்கலாம், கதை நல்லா இருக்குன்னு சொல்ல இல்லை, நல்லா இல்லாததுக்குள்ளே இனிமேல் போகக்கூடாதுல்ல. அதனால் அது போகக்கூடாது. ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் நடிக்கும் போது நான் வந்து இப்போ ரீசெண்டாக உள்ள படங்கள் பாருங்க, நான் தப்பான படங்களே இருக்காது. அதாவது வந்து இறைவி ஆகட்டும் எல்லாம் அதுலேருந்து இப்போ வரைக்கும் மனசுக்கு கனெக்ட் ஆகாத படங்களை நான் பண்ணுறதே இல்லை. விஜய் சாரா? விஜய் சாரை பற்றி நான் என்ன சொல்றதுக்கு? தமிழகமே சொல்லுவேன். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இப்போ தெலுங்கு பேர்த்து பேச போகிறாங்க, அங்கேயும் சேர்ந்து ரெடி ஆகுது. அடுத்த படம் 166 ஆமாம், அது தெலுங்கு டைரக்டர் பேர் நம்ம வம்சி, அந்த மகரிஷி டைரக்டர் எக்ஸ்ட்ராடினரி பண்ணியிருப்பார் மகரிஷி அந்த படம். இப்போ அவர் டைரக்ஷனில் இப்போ விஜய் சார் பண்ணுறது தமிழ் தெலுங்குன்னு போது. பட் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் ரொம்ப சின்சியரான ஒரு ஆக்டர் விஜய் சார். அதாவது இவ்வளவு இப்போ அவருக்கு பணம்ன்றதுலாம் இன்னும் உண்மை கிடையாது இல்லையா? அதெல்லாம் தாண்டி சம்பாதிச்சு வாழ்க்கையில் எவ்வளோ பார்த்துட்டாரு. அவர் நினச்சா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு 11 o'clock கூட வரலாம், யாரும் கொஸ்டின் என்னன்னு கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் அவர் நான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக அவரை பார்த்து நான் மிரள்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னேன். காலையில் 7 மணி ஷூட்டிங்னா 6:55 வித் மேக்கப் பர்ஃபெக்டாக ரெடியாக இருப்பார். அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். அந்த பங்க்சுவாலிட்டி அண்ட் சின்சியாரிட்டிங்கிறது விஜய் சார். தர்மம் பண்ணுறதையே ஒரு ஒரு சேவையாக செஞ்சு சில பேர் செய்யலாம். அது எல்லாராலையும் அது முடியாது. ஓகே, அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒன்று பண்ண முடியும். ரொம்ப பண்ணாட்டாலும் யாரோ ஒருத்தருக்கு ஒரு நல்லது பண்ணிடும் வாழ்க்கையில் போதும் அப்படின்னு நிறைய இப்போ நாமளே டிரெக்ட் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா நம்ம முன்னிறுத்தி ஒரு ப்ராசஸ் நம்ம ஜேர்னில நம்ம முன்னாடி நம்மளை தள்ளணும்னா அப்போ நம்மளோட செல்ஃப் டிரெக்ஷன் வந்து அதை பற்றி நம்மளோட கருத்து. செல்ஃப் டைரக்ஷனா நான் ஐ ப்ரிஃபர் டு பி டைரக்டட் பை அதர் டைரக்டர்ஸ் ஆல்வேஸ். ஓகே, பட் சம்டைம்ஸ் ஏன்னா அதுதான் அப்சல்யூட் ஆக்டர். ஓகே, பட் சம்டைம் நீங்கள் சொல்ல மாதிரி நம்ம லெவலில் இன்னொரு இடத்துக்கு ட்ரீட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுன் சார் வந்து முதல்ல ஜென்டில்மேன் நடித்தார். அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அது என்னன்னா அவ்வளோ பெரிய டைரக்டர் சங்கர் சார் அந்த காம்பினேஷனில் பண்ணோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி சக்ஸஸ் வர்றதில்லை. திருப்பி அதுக்கப்புறம் முதல்வனில் தான் அது வந்துச்சு. திருப்பி அந்த சங்கர் சாரோட தான் வந்துச்சு. ஓகேயா, அதே மாதிரி ரித்திக் ரோஷன் எடுத்தீங்கன்னா அவங்க அப்பா ராகேஷ் ரோஷன் டைரக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் படம் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 படம் ஃப்ளாப். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவே இன்னொரு படம் பண்ணி தான் திருப்பி ஹிட்டு கொடுத்தாரு. நடுவில் ஒரு அது கபி குஷி கபி ஹம் கேத்ரிஜி ஒன்று வந்துச்சு. அது ஓரளவுக்கு படம். அந்த மாதிரி நல்ல டைரக்டர் கையில் செல்லாம் போனால் தான் நம்ம வாழ்க்கை அடுத்த இடத்துக்கு போகும். அது டிஃபால்ட்டாக என்கிட்ட எஸ்ஜே சூர்யா இருக்கிறதுனால எப்போ தேவையோ அவங்க தூக்கி நான் யூஸ் பண்ணுவேன். எல்லா ஆக்டர்ஸுமே
என்ன சொல்றது, ப்ளஸ் வந்து நான் வந்து பெரிய அறிவாளியா திறமசாலியா தெரியாது, பட் இருக்கிறத சின்சியரா செய்வேன், அது என்னோட ப்ளஸ். மைனஸ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம், அதெல்லாம் டிஃபால்ட் தானே தலைவா. முன்கோபங்கள் இப்போ இருக்குது, ரொம்ப டீம்டு, மேபி அது இருந்துக்கலாம் ஒரு டைம்ல. கரெக்ட். தேங்க்யூ சார். இப்போ நீங்க வந்து முன்னாடி இருந்து, அதாவது சின்ன வயசுல இருந்து சினிமா ஆஸ்பயர் ஆயிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 6 years old 10 years old அப்பெல்லாம் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த சுச்சுவேஷன்ல இருந்து கூட இப்போ நீங்க பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு வந்துருக்கீங்க. பெரிய நான் கன்சிடர் பண்றத விட பர்சனலா ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒருத்தவங்கள அவங்க பாக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனா நீங்க இருக்கும்போது அப்போ இருந்து இப்போ வர ஏதாவது ஒரு செட்டிலஸ்ட் நேச்சர் உங்ககிட்ட இப்போ வர இருக்குது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? இன்னும் ஃபியூச்சர்லயும் அந்த ஒரு விஷயத்தோட நான் ஸ்டிக் பண்ணிட்டு ஐ வில் ஸ்டிக் டு இட் அப்படின்னா எந்த ஒரு கேரக்டர் கிரியேட் ஆகும்? ஆசை படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போ இது நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ரிப்பீட் மேட்ரு தான், இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறேன். அப்போ டெல்லியில் ஷூட்டிங், இந்த கம்பெனியில் வந்து கொஞ்சம் பட்ஜெட் இது இருந்துச்சு, ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் ஒரு கோஆர்டினேட்டர் மட்டும்தான் அலவுடு டெல்லி ஷெடியூல். அங்கே டெல்லி போயிட்டு அங்கே வந்து குழுமநிலையில் போய் நடிக்கணும். சாரி, எனக்கு இந்த அவுட்டோர் ஷூட்டிங்கை கற்றுக்கணும். ஏன்னா சென்னையில் உள்ள ஷூட்டிங் ஓகே, அவுட்டோர் போனால் எப்படியெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறாங்க, அது எப்படியாவது வாழ்க்கையில் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நான் டேரக்டர் சார்ட்ட, சார் நானும் வரேன் சார் அப்படின்னு வசந்த் சார்ட்ட, இல்லைப்பா ப்ரொடக்ஷனில் ஒத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு, அந்த நாய்க்குட்டியும் டெல்லிக்கு போகணும். ஒரு செட் அசிஸ்டன்ட் ஒருத்தர் வந்து அலவுடு அந்த நாயை தூக்கிட்டு போகிறதுக்கு. அப்போ நான் சொன்னேன், அந்த நாய்க்குட்டியை நானே தூக்கிட்டு வந்துடுறேன் சார் தான் போயிட்டேன். எனக்கு டெல்லி போனோம், அது எப்படி போனாங்க, நாய்க்குட்டி தூக்கிட்டு போயிடுவோம். அது இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ வரைக்கும் என்னன்றத இந்த கொஸ்டினை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு 1 year கழிச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சிச்சுவேஷனோட இப்போ நான் பார்த்தேன்.